பாருங்க, சபைக்கு வருகிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் வசனம் ஒன்றுதான். ஆமென். உபதேசம் ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான். ஆனால் இதுல ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்றாங்க, வேர் பிடிக்கிறாங்க. ஏன் அநேகரால முடியல? நம்ம வேணா ஒரு குடும்பத்தை தனியா கூப்பிட்டு உட்கார என்ன பண்ணல, இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் இந்த வசனம் அப்படின்னு சொல்லல. இந்த சபைக்கு ஒரு 200 பேருக்கும் ஒரே வசனம் தான், ஒரு வாரத்துக்கு ஒரே வசனம் தான், ஒரே உபதேசம் தான், இயேசு கொடுத்த உபதேசம் தான். ஆனா ஒரு சிலரால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வசனத்தை கடைபிடிக்க முடியுது. அதனாலதான் வேறுன்ற முடியாத நிலைமை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப இதில் வளர விரும்புகிற பிள்ளைகள் தேவ வார்த்தைக்கு கனம் கொடுத்து அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு அஸ்திபார வசனம் தானே தவிர மத்தது கிடையாது. வசனத்துல வேறுன்றவன் மட்டும்தான் வளர முடியும். ஏன்னா வசனம் என்பது இயேசு, இயேசு என்பது வசனம். அப்ப இந்த நம்ம வேறுன்றால் மட்டும்தான் நம்மளால வளர முடியுமே தவிர இதை சார்ந்துதான் மத்த டிபெண்டிங் எல்லாமே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்ப வேறு ஊன்றி வளர தன்னை அர்ப்பணிக்கிறவன் யார்? தேவ வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் தான் வேரூன்றி வளர முடியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை சரியாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்த விரும்பினால் அது நல்ல நிலமாய் மாறும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை, இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வசனங்களை உங்கள் வாழ்க்கையிலே சரியாய் கொண்டு போய் நீங்கள் அப்பியாசப்படுத்த விரும்பினால் தேவைக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ள கூடாது. நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா அப்போ வசனத்தை எடுத்துக்கிறது, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அப்போ வசனத்தை எடுத்துக்கிறது, நமக்கு போராட்டம் இருக்குன்னா அப்போ வசனம் இல்ல. எப்பொழுதுமே வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் அப்பியாசப்படுத்த விரும்பினால் நீங்கள் நல்ல நிலமாய் மாறுவீர்கள். ஆண்டவர் பாருங்க, எந்த நிலத்துக்கும் விதை ஒண்ணுதான். நீ கெட்டவன் அப்படின்னு சொல்லி ஆண்டு வசனத்தை சொல்லாம இல்ல, நீ நல்லவன் அப்படின்னால கர்த்தர் வசனத்தை சொல்லாம இல்ல. எல்லா நிலத்துக்கும் ஒரே விதை தான், இயேசுதான் விதை. இயேசுதான் எல்லா விதத்துல விதைக்கப்படுறார். ஆனா நல்ல நிலங்கள் மட்டும்தான் இயேசுவை உறுதியா பிடிக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அது நல்ல நிலமாய் மாறுவதற்கு we have to some time. நம்ம வந்தவங்க யாருமே நல்லவங்க அப்படின்னு இல்லை, அப்படிதானே? No one is perfect. No one is perfect. Amen. No one is perfect, including me. No one is perfect. Only one person, only one God. இயேசு ஒருவர் தான் பெர்ஃபெக்ட். அல்லேலூயா. அப்ப அவரோடு நம்ம வேறு ஊன்றிட்டோம் அப்படின்னா நம்மளால வளர முடியும். வேர் ஊன்றி வளரணும். ஆமென். வேர் ஓரத்துல இல்ல, வேரோட ஊன்றிடணும்.